வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு வேதேஸ் எக்ஸ்பி. ஒரு பிளைட் இந்திய பெருங்கடல் மேல 35,000 அடி உயரத்துல பறந்துகிட்டு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட மேகத்துக்குள்ள அந்த பிளைட் நுழைஞ்சதும் ஒரு மர்மமான விஷயம் நடக்க ஆரம்பிக்குது. பிளைட்டோட விண்ட்ஷீல்ட்ல எலக்ட்ரிசிட்டி வேவ் போல ப்ளூ கலர்ல ஏதோ ஒன்னு தெரிய ஆரம்பிக்குது. கேப்டன் பைலட் எரிக் மூடி தன்னோட 17 வருட அனுபவத்துல இப்படி ஒரு விசித்திரமான விஷயத்தை இதுவரைக்கும் பார்த்ததில்ல. அந்த விசித்திரமான வேவ் எங்க இருந்து எப்படி வந்துச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்குள்ள அந்த விமானத்தோட 4 என்ஜினும் ஆஃப் ஆச்சு. ஏன் ஆஃப் ஆச்சு? அந்த நீல நிற வேவ் எங்கிருந்து வந்துச்சு? மீண்டும் என்ஜின் ஆன் ஆச்சா? இல்ல இந்திய பெருங்கடல்ல அந்த விமானம் விபத்துக்குள்ளாச்சா? அன்னைக்கு இரவு பிரிட்டிஷ் ஏர்வேஸ் பிளைட் 9 விமானத்துக்கு என்ன ஆச்சு? இது போன்ற விசித்திரமான விமான வரலாற்றில் நடந்த நிஜ சம்பவங்களை சுவாரஸ்யமா தெரிஞ்சுக்க வேதேஸ் எக்ஸ்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லண்டன்ல இருக்கிற ஹீத்ரோ ஏர்போர்ட்ல பிரிட்டிஷ் ஏர்வேஸ் பிளைட் 9 விமானம் பயணிகளை ஏற்றிக் கொண்டிருந்தது. மொத்தம் 248 பேசஞ்சர்ஸ் அதுல பயணிக்க போறாங்க. அவங்களோட சேர்ந்து பைலட்ஸ் மற்றும் பணியாளர்கள் அப்படின்னு 15 crew members டிராவல் பண்ண போறாங்க. ஆக மொத்தம் அந்த பிளைட்ல 263 பேர். அந்த பிளைட்டோட கேப்டனோட பேர் எரிக் மூடி. இவர் கிட்டத்தட்ட 17 வருடங்கள் அனுபவம் மிக்கவர். 9000 மணி நேரத்துக்கு மேல பிளைட் ஓட்டிய அனுபவம் அவருக்கு இருக்கு. இப்ப இந்த பிளைட் லண்டன்ல இருந்து நியூசிலாந்து வரைக்கும் 40 மணி நேரம் பறக்க போகுது. நடுவுல 4 முக்கிய ஸ்டாப்கள் இருக்கு. மும்பை, சென்னை, மலேசியா கோலாலம்பூர், ஆஸ்திரேலியா பெர்த் நகரம், கடைசியா நியூசிலாந்துல இருக்கிற ஆக்லாந்து அப்படிங்கிற நகரத்துக்கு போய் இந்த பிளைட் சேரும். எல்லாருக்குமே இது ஒரு சாதாரண விமான பயணம் போல தான் தோணுச்சு. ஆனா இந்த விமான பயணம் வரலாற்றிலேயே இடம் பிடிக்க போகுது அப்படிங்கிறது அப்ப அவங்களுக்கு தெரியல. இப்ப விமானம் லண்டன் ஹீத்ரோ ஏர்போர்ட்ல இருந்து கிளம்பிய பிளைட் லண்டன், மும்பை, சென்னை ஆகிய நகரங்களை கடந்து மலேசியாவோட கோலாலம்பூரை அடைஞ்சிருச்சு. அடுத்த இலக்கு ஆஸ்திரேலியாவோட பெர்த் நகரம். அப்ப நேரம் இரவு சுமார் 8:30 மணி இருக்கும். விமானம் டேக் ஆஃப் ஆக வேண்டிய சிக்னலுக்காக காத்துக்கிட்டு இருந்தது. சில நொடிகள்ல வானத்துல பறக்கிறதுக்கு அனுமதி கிடைச்சது. அவர் பயணிகளுக்கு சீட் பெல்ட் அணிய சொல்லி அறிவிப்பு கொடுத்துட்டு அடுத்த நொடி விமானம் ரன்வேல இருந்து வேகமா சீறி பாய்ந்து வானத்தை நோக்கி உயர ஆரம்பிச்சது. சில நிமிடங்கள்ல மேகத்துக்குள்ள நுழைஞ்சி கோலாலம்பூர் ஏர்போர்ட்டோட பார்வையில இருந்து அந்த விமானம் மறைஞ்சு போச்சு. அந்த இரவு அந்த விமானத்துக்கு காத்திருந்த மர்மத்தை பத்தி யாருமே எதிர்பார்க்கல. பிளைட் மெல்ல மெல்ல உயரத்தை கூட்டி 35,000 அடி உயரத்துல பறந்துகிட்டு இருக்கு. பிளைட் கேபின்குள்ள லைட் டிம் செய்யப்பட்டிருந்துச்சு. இதமான வெளிச்சம். பேசஞ்சர்ஸ் தூங்க ஆரம்பிச்சாங்க. வெளியே நட்சத்திரங்கள், மேகங்கள், கீழே இந்திய பெருங்கடல். அந்த வானத்துல பிளைட் பறக்கிற சத்தம் மட்டும் தான் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. அந்த சுகமான இரவு விமான பயணம் ரொம்ப அழகா இருந்துச்சு. ஆனா அடுத்த சில நிமிஷத்துல அந்த விமான பயணம் பயங்கரமாக ஆரம்பிச்சது. விமானம் கிளம்பி 2 மணி நேரம் ஆகி இருந்துச்சு. அப்ப சுமார் நேரம் இரவு 10:30 மணி இருக்கும். அந்த விமானம் ஒரு மேக கூட்டத்துக்குள்ள நுழைஞ்சது. கேப்டன் எரிக் பல லட்சக்கணக்கான மேக கூட்டங்களுக்குள்ள நுழைஞ்சிருப்பாரு. ஆனா இந்த மேகத்துக்குள்ள ஏதோ ஒரு ஆபத்து ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு அவருக்கு உள்ளுணர்வுல தோணிச்சு. எரிக் இப்ப தன்னோட விண்ட்ஷீல்ட்ல ஏதோ ஒரு விசித்திரமான ஒளியை பார்க்கிறாரு. அது எலக்ட்ரிக் வேவ் போல நீல நிறத்துல இருந்தது. அது நொடிக்கு நொடி பெருசாகிட்டே போச்சு. அவர் தன்னோட வாழ்நாள இது போன்ற வெளிச்சத்தை இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல. இது என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்குள்ள விமானத்தோட 4 என்ஜின்ல ஒரு என்ஜின் ஆஃப் ஆச்சு. முதல் என்ஜின் ஏன் நின்னுச்சு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப சில நொடிகள்ல 2வது, 3வது, 4வது என்ஜின் அப்படின்னு எல்லா என்ஜினுமே நின்னு போயிருச்சு. இப்படி ஒரு மோசமான சூழ்நிலையை சில நிமிஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் எதிர்பார்க்கல. உடனே ஃபியூல் டேங்கை செக் பண்ணாரு. ஃபியூல் லெவல் கரெக்டா தான் இருந்துச்சு. என்ஜின் சிஸ்டம் செக் பண்ணாரு. என்ஜின் ஆஃப் ஆயிருக்கு அப்படிங்கறத தவிர வேற எந்த பிரச்சனையும் அதுல காட்டல. என்ன பிரச்சனை? ஏன் இன்ஜின் ஆஃப் ஆச்சு? பிளைட்டுக்குள்ள இருந்த பேசஞ்சர்ஸ் மெல்ல இயல்பு நிலையில இருந்து பதட்டமாக ஆரம்பிச்சாங்க. என்ஜின் சுத்துற சத்தம் சுத்தமா நின்னு போச்சு. மயான அமைதி பயணிகளை ஏதோ பண்ணியது. அவங்க பீதி ஆக ஆரம்பிச்சாங்க. என்ன நடக்குது அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்டுக்கிட்டாங்க. அவங்களுக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு ஒண்ணுமே புரியல. இப்ப பிளைட் இரவு நேரத்துல 35,000 அடி உயரத்துல இந்திய பெருங்கடல் மேல ஒரு காத்தாடி போல மிதந்து போயிட்டு இருக்கு. கோ பைலட் எரிக்கோட கட்டளைக்காக காத்துக்கிட்டு இருந்தாரு. கோ பைலட் அடுத்து நான் என்ன பண்றது அப்படிங்கிற கேள்வி அவரோட பார்வையிலே நின்னுகிட்டு இருந்தது. ஆனா கேப்டன் பைலட் எரிக்னால என்ன நடக்குது அப்படின்னு கோ பைலட் கிட்ட விவரிக்க முடியல. உள்ள மெக்கானிக்கல் பிரச்சனை நடந்திருக்கலாம். ஆனா கண்ணுக்கு முன்னாடி விண்ட்ஷீல்ட்ல இருக்கிற அந்த ஒளி, அந்த நீல நிற மின்னல் போன்ற ஒளி, இது வந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளவு பிரச்சனையும். சுற்றிலும் வானிலை கூட நல்லா தான் இருக்கு. இடி, மின்னல், மழை போன்ற எந்த ஒரு ரீசனும் இல்ல. இந்த புரியாத புதிர் நேரத்துல இந்த விமானத்துல இன்னொரு விஷயமும் நடக்க ஆரம்பிச்சது. அந்த விமானம் முழுக்க கருகிய வாசனை வர ஆரம்பிச்சது. அந்த வாசனை இன்னும் பயணிகளை திகில் நிலைக்கு தள்ளியது. உடனே கேப்டன் எரிக் இன்ஜின் தீப்பிடிச்சு எரியுதா அப்படின்னு செக் பண்ணாரு. ஆனா அப்படி ஒரு துரதிர்ஷ்டம் நடக்கல. அப்ப இந்த கருகிய வாசனை எங்க இருந்து வருது? கேப்டனுக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா அவருக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் புரிஞ்சது. 263 பேரோட உயிர் இப்ப அவர் எடுக்க போற அடுத்த முடிவை நம்பிதான் இருக்கு. என்ஜின் ஆஃப் ஆனதால விமானம் மெல்ல மெல்ல தன்னோட உயரத்தை இழந்துகிட்டே இருந்தது. ஒவ்வொரு
ஒவ்வொரு நிமிடமும் கீழே இருக்கிற கடலை நோக்கி இறங்கிக்கிட்டே இருந்தது. கேப்டன் எரிக்குக்கும் கோ பைலட்டுக்கும் ஒரே ஒரு வேலை தான், எப்படியாவது இந்த இன்ஜினை மீண்டும் உயிர்ப்பிக்கணும். ஆனா அப்படி ஒரு நல்ல விஷயம் நடக்கிற மாதிரியே தெரியல. இனி தாமதிக்க முடியாது, பயணிகள் கிட்ட உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. எரிக் மைக்ரோபோன் எடுத்தாரு. Ladies and gentlemen, we have a small problem. All 4 engines have stopped. We are doing our utmost to get them going again. I trust you are not in too much distress. அப்படின்னு சொல்லி மைக்ரோபோனை கீழே வச்சாரு. இவ்வளவு பெரிய விஷயம் நடந்துகிட்டு இருக்கு, சின்ன பிரச்சனை அப்படின்னு அவர் சொன்னது பயணிகளுக்கு தூக்கி வாரி போட்டது. ஒரு விமானத்தோட 4 என்ஜின்களும் ஒரே நேரத்தில் ஆஃப் ஆனது சாதாரண விஷயம் இல்ல. ஆனா ஏன் நடந்துச்சு, ஏன் ஆஃப் ஆச்சு, அதுதான் இன்னும் நீடிக்கும் மர்மம். 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா இருந்த பிளைட் இப்ப நிலைமைய தலைகீழா இருக்கு. விமானம் தொடர்ந்து கீழே இறங்கிக்கிட்டே இருக்கு. 35,000 அடியில இருந்து 25, 24, 23,000 அப்படின்னு இந்திய பெருங்கடல நெருங்கி வந்துகிட்டு இருக்கு. ஆனா என்ஜின் ஆன் ஆகவே இல்ல. யாருமே எதிர்பார்க்காத இந்த நேரத்துல பூம் அப்படின்னு ஒரு சத்தம். 4வது இன்ஜினுக்கு உயிர் வந்துச்சு. கேப்டன் முகத்துல ஒரு புது நம்பிக்கை. அடுத்த ஒரு நிமிஷத்துல ஒவ்வொரு இன்ஜினும் ஆன் ஆகி பிளைட்டோட ஃபுல் கண்ட்ரோல் அவரோட கண்ட்ரோலுக்கு வந்தது. அந்த விமானம் இலக்கை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சது. ஏன் என்ஜின் நின்னது, இப்ப ஏன் ஆன் ஆச்சு, ஒண்ணுமே புரியாத மர்மம். என்ஜின் ஆன் ஆனாலும் போக வேண்டிய இலக்கு வரைக்கும் போக முடியாது. ஏன்னா விண்ட்ஷீல்டு முழுக்க கரை படிஞ்சு மங்களா தெரியுது. அதனால அடுத்த ஏர்போர்ட்ல லேண்ட் ஆகிறதுக்கு அவங்க முடிவு பண்ணாங்க. அடுத்த ஏர்போர்ட் ஜகார்த்தா ஏர்போர்ட். அங்க லேண்ட் ஆக முடிவெடுத்து ஒரு வழியா அந்த பிளரான விண்ட்ஷீல்ட வச்சு சேஃபா லேண்ட் ஆகி எல்லோருமே சேஃப் ஆனாங்க. அந்த விமானத்துல இருந்த 263 பேருக்கும் ஒரு சிறு கீறல் கூட இல்லாம உயிர் பிழைச்சி அந்த விமானத்துல இருந்து வெளியே வந்தாங்க. ஆனா இந்த சம்பவம் அங்கேயே முடிஞ்சிடல. உலகம் முழுக்க இருந்த விமான நிபுணர்கள் ஒரே ஒரு கேள்வியை தான் கேட்டாங்க. ஒரே நேரத்துல 4 என்ஜினும் எப்படி நின்னுச்சு? விசாரணை ஆரம்பிச்சது. 4 என்ஜினையும் பிரிச்சு ஆய்வு பண்ண ஆரம்பிச்சாங்க. என்ஜின்ல ஒட்டி இருந்த விசித்திரமான சாம்பல் மாதிரியான ஒரு பொருள் அவங்க கண்ணுல பட்டது. அதோட சேர்த்து இந்த விமான என்ஜின் ஆஃப் ஆன அதே நாள்ல இந்தோனேசியாவில் இருக்கிற மவுண்ட் குல்குங் எரிமலை வெடிச்சு சாம்பல் மேகம் ஆயிரக்கணக்கான அடி உயரத்துக்கு பரவி இருந்தது தெரிய வந்தது. விமானம் பறந்த அந்த பாதையையும் அந்த சாம்பல் மேகத்தோட பாதையையும் ஒப்பிட்டு பார்த்தாங்க. பிரிட்டிஷ் ஏர்வேஸ் பிளைட் 9 நேரா அந்த சாம்பல் மேகத்துக்குள்ள வெளியே வந்திருக்கு அப்படிங்கிறது உறுதியாச்சு. அப்பதான் அந்த நீல நிற ஒளி வந்திருக்கு. கருகிய வாசனை. 4 என்ஜின் ஆஃப் ஆயிருக்கு. பிறகு மீண்டும் உயிர் பெற்றது. இதுக்கெல்லாம் ஒரே காரணம் எரிமலை சாம்பல். அந்த நுண்ணிய சாம்பல் துகள் அந்த 4 என்ஜின்குள்ளேயும் போய் உள்ள இருந்த அதிக வெப்பத்தினால உருகி ஒட்டிக்கிட்டது. அதனால இன்ஜின்குள்ள காற்றோட்டம் தடைப்பட்டு 4 என்ஜின்களும் ஒவ்வொன்னா ஆஃப் ஆக ஆரம்பிச்சது. விமானம் கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த விமான என்ஜின்குள்ள குளிர்ந்த காற்று போய் உருகிய சாம்பல் உடைஞ்சி வெளியே விழுந்திருக்கு. இதனால அடுத்தடுத்து என்ஜின்கள் ஆன் ஆகியிருக்கு. ஒரே ஒரு எரிமலை சாம்பல் மேகம். 263 உயிர்கள். 13 நிமிடங்கள் தொடர்ந்து என்ஜின் வேலை செய்யாம அந்த விமானம் பறந்திருக்கு. இன்னைக்கு விமான வரலாற்றுல மறக்க முடியாத சம்பவத்துல இதுவும் ஒண்ணு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க. நீங்க யூடியூப்ல இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன்ஸ்டால இருந்தா ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.